Hello friends, வணக்கம். Welcome back to Store Natural Beauties. So இன்னைக்கு வந்து நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ரெண்டு சிம்பிளான ஹேர் மாஸ்க் அதுவும் வந்து வீட்லயே ஈஸியா கிடைக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு prepare பண்ண போறோம். So இந்த ஹேர் மாஸ்க்னால என்ன பெனிஃபிட் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களோட முடியை வந்து நல்லா சாஃப்ட்டா silk மாதிரி ஷைனிங்கா சேஞ்ச் பண்ண கெபாசிட்டி வந்து இந்த ஹேர் மாஸ்க் ரெண்டுக்குமே இருக்கு. So இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருந்த வீடியோல வந்து நீங்க வந்து டெய்லி உங்க முடியை எப்படி கேர் பண்ணிக்கணும் so that உங்க முடி வந்து dry ஆகாம நல்லா சாஃப்ட்டா இருக்கிறதுக்கு நீங்க என்னென்ன ஃபாலோ பண்ணனும்னு சொல்லிட்டு ஒரு 3 to 4 டிப்ஸ் ஷேர் பண்ணிருந்தேன். ஆப்வியஸா நீங்க எல்லாரும் வாட்ச் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்க பார்க்கல அப்படினா கீழ பாருங்க லிங்க் கொடுத்திருக்கேன். மறக்காம அந்த வீடியோவும் செக் பண்ணிட்டு அந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. So together with அந்த டிப்ஸ் and இந்த ஹேர் மாஸ்கோட நீங்க ஃபாலோ பண்ணும்போது இன்னும் just ஒரு 1 monthல உங்க முடி வந்து சூப்பரா ஷைனிங்கா நல்லா வந்து சாஃப்ட்டா silk மாதிரி ஆகிறதும் ஆயிடும். அதுக்கு வந்து என்னோட 100% கேரண்டி. எனிவேஸ் இந்த ரெண்டு ஹேர் மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு இப்ப பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் முட்டை அப்புறமா வந்து ஆலிவ் ஆயில். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணனும் அப்படினா ஒரு பவுல்ல வெள்ளை கரு மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு முடி நல்லா அடர்த்தியா நல்லா நீளமா இருக்கும் அப்படினா நீங்க 2 முட்டையில இருந்து வெள்ளை கரு மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறமா வந்து ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆலிவ் ஆயில் இல்லாதவங்க 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா வந்து முடி ஃபுல்லா வந்து நீங்க அப்ளை பண்ணனும். சோ முடி ஃபுல்லா அப்படினா வந்து சும்மா இங்க மட்டும் அப்ளை பண்ண கூடாதுங்க. நல்லா அந்த வேர் இருக்கு இல்லையா இந்த முடியோட வேர் சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல படுற மாதிரி ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு மிச்சம் இருக்க ஹேர் மாஸ்க உங்க முடி ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. சோ அப்ளை பண்ணிட்டு 1 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சமா ஷாம்பு போட்டு முடியை வாஷ் பண்ணிக்கோங்க. நிறைய ஷாம்பு போட வேண்டாம். கொஞ்சமா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஹேர் மாஸ்க வந்து நீங்க வாரத்துல ஒரு நாள் போடலாம். இது மாதிரி தொடர்ந்து நீங்க 4 வாரம் யூஸ் பண்ணி பாருங்க. உங்க முடி வந்து சீக்கிரமா ஸ்பீடா வளரும். அதே போல நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நல்லா சாஃப்ட்டா ஷைனிங்கா உங்க முடி ஆயிடும். நெக்ஸ்ட் ஹேர் மாஸ்க் நம்பர் 2. இதுக்கு வந்து ரெண்டே இன்கிரிடியன்ட்ஸ் தான் தேவை. லைக் தேங்காய் அப்புறம் எலுமிச்சைப்பழம். இது ரெண்டு தான் தேவை. சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படினா தேங்காய் உடைச்சிட்டு அதுக்குள்ள இருக்கிற தேங்காயை வந்து நல்லா துருவி அது கூட கொஞ்சமா துருவிக்கோங்க. லைக் வந்து ஒரு சின்ன தேங்காய்னா ஒரு தேங்காய் ஃபுல்லா எடுத்துக்கலாம். நல்லா பெரிய தேங்காய்னா ஒரு அரை மூடி மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டா போதும். சோ இதுக்குள்ள இருக்கிற தேங்காய் ஃபுல்லா வந்து துருவி எடுத்து மிக்ஸில போட்டு கொஞ்சமா ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்துட்டு அது மேல ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. அது மேல ஒரு சுத்தமான வெள்ளை துணி போட்டுட்டு அது மேல நீங்க அரைச்ச தேங்காயை ஊத்தி அந்த துணியில நல்லா பிரஸ் பண்ணுங்க. ஓகேவா? துணியை ஃபுல்லா கவர் பண்ணி நல்லா பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோல நீங்க பார்க்குற மாதிரி. நல்லா பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுத்தமான பியூரான தேங்காய் பால் கிடைச்சிரும். சோ இந்த தேங்காய் பால் கூட ஒரு 1/4 எலுமிச்சம்பழ சாறு லைக் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் அதல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி mix பண்ணிட்டு எடுத்து ஃப்ரீசர்ல ஒரு 15 நிமிஷம் வச்சிருங்க. சோ 15 நிமிஷம் கழிச்சு எடுத்து பாத்தீங்க அப்படினா அந்த தேங்காய் பால் வந்து அப்படியே இந்த மாதிரி க்ரீம் மாதிரி மேல ஃபார்ம் ஆயிடும். கீழ வந்து தண்ணி இருக்கும். மேல வந்து அப்படியே க்ரீம் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். சோ அந்த க்ரீமை வந்து உங்க முடி ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கணும். சோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி முடியில மட்டும் அப்ளை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்க வேர் கால்கள் ஹேர் ரூட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க. மீதி இருக்குறது உங்க முடி ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து கொட்ற ப்ராப்ளம் சரியாயிடும். ப்ளஸ் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஆகும் மாறிடும். சோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா கைண்ட் லைக் a deep conditioning hair mask ப்ளஸ் வந்து ஹேர் growthக்கும் ஹெல்ப் பண்ற ஹேர் மாஸ்க். சோ மறக்காம நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து 4 to 5 weeks யூஸ் பண்ணி பாருங்க. ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படினா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காம Subscribe பண்ணுங்க. என்னோட சேனலுக்குள்ள போய் இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோஸும் மறக்காம பாருங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான சூப்பரான வீடியோவோட உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன். பை பை.